இளமையை காட்டத் துள்ளும் மனிதன் முதுமையை மறைக்க விரும்புகிறான். ஏன்? என்னுடைய கோபம் யாரையும் மாற்றிவிடாது. ஆனால் என்னுடைய ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஆண்டவரிடம் அவரது ஆசீர்வாதத்தை கேட்பவர்கள் ஏராளம். ஆனால் அவருடைய இருதயத்தை கேட்பவர்கள் வெகு சிலரே. பேசுகிறது யார் என்பது முக்கியமல்ல, பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர்தானா என்பதே முக்கியம். உலக மனிதர்கள் ஆசைகளை வளர்க்கிறார்கள், தேவ மனிதர்கள் கிறிஸ்துவில் வளர்கிறார்கள். கொள்ளத் துடிப்பது உணர்ச்சி, மன்னிக்க நினைப்பது உணர்வு. தனியாக இருக்கும்போது என் சிந்தனைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் இருக்கும்போது என் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மனதுருக்கம் இல்லாமல் ஊழியம் செய்தால் யாரையும் இரட்சிப்புக்குள் நடத்தவே முடியாது. புதைக்கப்பட்ட விதைகள்தான் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றது. அதுபோல உபத்திரவத்தை கடக்கும் கிறிஸ்தவன்தான் கனி கொடுக்க ஆரம்பிக்கின்றான். நம்முடைய அழைப்புக்கு விரோதமான ஆசைகளை வளர்ப்பது புத்தியீனம். அழைப்பை நிறைவேற்றும்படி வசனத்தில் வளர்வதே தேவ ஞானம். என் முந்தின உணர்ச்சியை அடக்கினால்தான் ஆண்டவர் என் பிந்தின உணர்வுகளை தூண்டிவிடுவார். என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் உணரும்போது என் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பு எனக்கு தெரிவதே இல்லை. மன்னிக்க வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கணக்கில் எடுக்கக்கூடாது. தேவனை சந்தேகப்படும் ஒரு பராக்கிரமசாலி பலவீனனாவான். தேவன் மீது விசுவாசம் வைக்கும் ஒரு எளியவன் பராக்கிரமசாலி ஆவான். தேவன் அமர்த்த விரும்பாத ஒரு ஆள் தலைவனாகும்போது உடன் இருப்பவர்கள் விருந்தாளிகள் மட்டுமே, தரிசன பங்காளர்கள் அல்ல. உணர்வுள்ள மனிதன்தான் மற்றவர்களை உருவாக்க முடியும். தேவனிடத்தில் அதிகமாக பேசுகிற போது அல்ல, தேவனிடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களிடம் கடினமாக நடந்து கொள்ளாதிருந்தால் வாழ்க்கையும் கடினமாக இருக்காது. அக்கினிக்குள் செல்லாத கிறிஸ்தவர்கள் வேகாத கிறிஸ்தவர்கள். அவர்களால் சமுதாயத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளும் அநேகர் அவரது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பிறரது சமாதானத்தை கெடுக்கிறவன் உணர்ச்சி வசப்படுபவன். பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவன் உணர்வுள்ளவன். பிசாசு ஒரு மனிதனின் மனதை சுய விருப்பங்களால் நிறைத்து பாழாக்குகின்றான். தேவனோ ஒரு மனிதனின் மனதை தமது திருவுள்ள சித்தத்தை கொண்டு புதுப்பிக்கின்றார். உணவில் கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு உணர்விலும் கட்டுப்பாடு இருப்பதில்லை. சபையின் தலைமை மூப்பரின் ஒரே ஒரு இடறல் எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் சிதறடித்துவிடும். எச்சரிக்கை. அன்று அப்பத்தையும் மீனையும் ஜீரணிக்க முடிந்த பெரிய கூட்டத்தால் இயேசுவின் உபதேசத்தை ஜீரணிக்க முடியவில்லை. உணர்ச்சி நிறைந்த பேச்சு மாம்சீகமானது, உணர்வடையச் செய்யும் பேச்சு தெய்வீகமானது. ஆண்டவருடைய அன்பை விரும்புகிறவர்கள் அநேகர், ஆனால் ஆண்டவருடைய மனதை விரும்புகிறவர்கள் அநேகர் இல்லை. தேவன் தமது நினைவுகளை தம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசியும் நான் பாரப்படவில்லை என்றால் எதுவும் நடக்காது. கசப்பால் இறுகி போன இருதயத்தை லகுவாக்கும் நெருப்பு தேவனிடம் மட்டுமே உள்ளது. உபதேசத்தில் குளறுபாடு உள்ளவர்களோடு கரம் இணைத்தால் மொத்த ஊழியமும் நாசமாகிவிடும். நமக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய சரீரம் அல்ல, உணர்வுள்ள இருதயமே தேவை. உலகம் சூழ்நிலையை மையமாக வைத்து இயங்குகிறது, ஆனால் கிறிஸ்தவம் மனநிலையை மையமாக வைத்து இயங்குகிறது.
தேவன் என்னை பயன்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆனால் தேவனோ முதலில் என்னை பக்குவப்படுத்தவே விரும்புகிறார். கசப்புள்ள இருதயம் இறுக்கமாகிவிடும். இறுக்கம் இருதயத்தை இருளாக்கிவிடும். எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு மனம் என்பது ஒரே மாதிரி இருப்பது அல்ல. வித்தியாசமான நபர்களின் கூட்டணிதான் ஒரு மனம். மாம்சத்தின் உணர்ச்சியை தூண்டிவிட்டால்தான் அது கிளர்ந்தெழும்பும். தூண்டினால் தூண்டிலில் சிக்குவாய். கிறிஸ்துவின் அன்பினால் மீண்டும் மீண்டும் உடைக்கப்படுகிறவன்தான் விருட்சமாக உருவாக்கப்படுகின்றான். கர்த்தர் என்னை கவனிக்கின்றார் என்ற நினைவிலேயே வாழ்க்கையை வாழ்கிறவன்தான் உத்தமனாக இருக்கின்றான். வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமென்றால் சகோதரர்களிடையே வாக்குவாதம் இருக்கக்கூடாது. அனுபவசாலிகள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் தேவனோடு நடக்கும் அனுபவம் உள்ளவர்கள்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உலகத்தால் கரைபட்டு மனதை சீரழிப்பதல்ல மறுரூபம். மனம் புதிதாகி உலகத்தையே சீர்திருத்துவதுதான் மறுரூபம். தேவன் நம்மை திருத்த திருவசனத்தை தான் பயன்படுத்துகின்றார். கர்த்தர் எனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனாக இருக்கிறேனா? அழுக்கான இருதயமுடையவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது. அந்தரங்கத்தில் தேவனோடு உள்ள உறவு மட்டுமே மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்பட காரணமாக இருக்கின்றது. ஊழியம் செய்வதில் இருக்கும் துடிப்பு பாவத்தை வெறுப்பதில் இல்லையே, ஏன்? தேவ பிரசன்னம் இருக்கும் இடங்களில் ஒரு பாவி நுழைய முடியும். ஆனால் பாவம் நிறைந்த இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது. நான் பேசாத வார்த்தைகளுக்குத்தான் நான் அதிகாரி. நான் பேசிய வார்த்தைகளுக்கு நான் அடிமை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு மனிதரிடமும் கசப்பு இல்லாமல் வாழ்பவனே பெரிய அழைப்பை பெற்றவன். எல்லா காலத்திலும் தேவனோடு நமக்குள்ள தனிப்பட்ட ஐக்கியம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அரைமுறை கொண்ட சத்திய வார்த்தை நமக்குள் வந்தால் அலட்சியமாக வாழ்க்கை நகராது. அழியும் மாந்தர் இரவும் பகலும் சிந்தையில் வந்தால் தூக்கம் கூட அளவை மீறாது. மிகவும் தூரத்தில் இருளின் கோரத்தில் வாழும் மாந்தருக்காய் வேண்டுதல் செய்கின்றோம். இருதய பாரத்தில் திறப்பின் ஓரத்தில் நின்றிட பலன் வேண்டும் வேண்டுதல் செய்கின்றோம். ஆழத்தில் வலை போட கருத்தாய் நாங்கள் உம்மிடம் வந்தே வேண்டுதல் செய்கின்றோம்.